கண்ணம்மை அப்பத்தா டிவியின் ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க இன்று பக்தர் மனதில் பகலொளியாய் பரவி நிற்கும் தெய்வம்மா, பாண்டவரும் வந்தடைந்த தலம் பாவம் நீங்கி புண்ணியம் பூமியம்மா சரணம் பற்றி நாதர் பெருமாய பக்தர் காக்கும் நாதனம்மா நந்தா நதி கரையோரம் அருணதியாயோடுதம்மா ஆதிசங்கரர் போற்றிய தலம் ஆனந்தம் தருதம்மா, அன்பு கொண்டு வந்தவர்க்கு அருள்மழையாய் பொழியுதம்மா. சரணம் அமர்நாத் பனிக்குகையில் அதிசயலிங்கம் தோன்றுதம்மா, ஆண்டாண்டு காலமெல்லாம் பக்தர் கூட்டம் சேருதம்மா. ஹர ஹர என்ற நாமம் மலைகளெல்லாம் முழங்குதம்மா, அதை கேட்கும் உள்ளமெல்லாம் ஆனந்தத்தில் திளைக்குதம்மா. சரணம் ரிஷிகேஷோக பூமி, ரிஷிகள் வாழ்ந்த தலமம்மா, கங்கை அன்னை கரையோரம் கரை நிறைந்த இடமம்மா, ஞானம் செய்யும் ஒவ்வொருவர்க்கும் தெளிவு வந்து சேருமம்மா, தெய்வாடு நின் ஒளி நெஞ்சில் தீபம் போல ஏறுமம்மா. சரணம் தேவ பிரயாகம் சங்கமத்தில் தெய்வ நதி கூடுதம்மா, ருத்ர பிரயாகம் சிவன் நாமம் ஒலிக்குதம்மா. நந்த பிரயாகம் நல்வழியை நாளும் நமக்கு கூறுதம்மா, கர்ண பிரயாகம் கருண வாழ்வின் கருத்து நெஞ்சில் விதைக்குதம்மா. சரணம் குப்தகாசி புண்ணிய பூமி சிவன் அருளின் சாட்சியம்மா, மற்றும் கண்ணம்மை அப்பத்தா டிவியின் ஆன்மீக பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாங்க இன்று இறைவன் அருளை தேடி இமயமலையின் புனித அன்புடன் டிவி சேனல், கண்ணம்மை அப்பத்தா டிவி சேனல். அப்பத்தா இரவு படுக்கும் போகும் போதும் வேண்டியதை அனைவருக்கும் நடக்க வேண்டும் என்று நினைப்பேன். காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலும் நினைப்பேன், அது நிச்சயம் நடக்கும். சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எப்பவும் அப்பத்தாவுடன் ஆன்மீக பயணத்தில் இணைந்திருங்கள். இமயமலையின் புனித தலங்களை ஒன்றன்பின் ஒன்றாக தரிசிக்கலாம். இமயமலையின் அற்புதமான இயற்கை காட்சிகள் ஜெய் பத்ரி விஷால் என்ற முழக்கங்களோடு மனசை உற்சாகப்படுத்திடும். இதோ நம்முன் அருட்பாலிக்கிறார் ஸ்ரீ பத்ரி நாராயண பெருமாள். அங்க பக்தியோட தரிசனம் பண்ணினா மன அமைதி, குடும்ப நலம், நல்ல சிந்தனை, இறைவன் மேல உறுதியான நம்பிக்கையும் கிடைக்கும். பத்ரிநாத்தை சுற்றி பார்க்க தப்த குண்டு இருக்கு, அங்க இயற்கையாவே வெந்நீர் பொங்கும். அப்புறம் பிரம்ம கப்பால் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யற புனித இடம். அடுத்ததா சரண் பாதுகா, மகாவிஷ்ணுவின் திருப்பாத சுவடுகள் நம்பப்படும் தலம். தொடர்ந்து மாதாமூர்த்தி கோவில், மானா கிராமம், வியாச குகை, கணேஷ் குகை, தீன்புல் எல்லாம் தனித்தனிய புராண வரலாறுகளோட சிறப்பான இடங்கள். இப்போ நம்ம அமர்நாத் பக்கம் போகலாம். அங்க பனியால் இயற்கையாக உருவாகிற சிவலிங்கத்தை தரிசிக்கிறதே வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆன்மீக அனுபவமா இருக்கும். அமர்நாத் சுற்றி சேஷ்நாத் ஏரி, பஞ்சதரணி, பால்தால், சந்தன்வாரி மாதிரி யாத்திரை தலங்களையும் தரிசிக்கலாம். அன்புள்ளங்களே, இந்த ஆன்மீக பயணத்தில் ஒவ்வொரு அடியும் இறை அருளை நோக்கி செல்லும் வாய்ப்பாக இருக்கட்டும். பக்தியுடன் பயணிப்போம், நல்ல எண்ணங்களுடன் வாழ்வோம். இறைவனின் அருள் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்கட்டும். நடுவே சிவபெருமானின் அருள் நம்மை ஆழமாக தொடும் மாதிரி அந்த தலம் உண்மையிலே ஒரு தனி அனுபவம். அங்க போன உடனே முதல்ல பார்க்க வேண்டியது கேதார்நாத் கோயில். அது உத்தரகாண்டில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 3583 மீட்டர் உயரத்தில் இருக்கு. பாண்டவர்கள் இங்கே வந்து வழிபட்டதாக கதைகள் சொல்றாங்க.
கோயிலை பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற பைரவன் கோயில், ஆதி சங்கராச்சாரிய சமாதி, கௌரி காண்ட் மாதிரி இடங்களையும் தரிசிக்கலாம். பிறகு பத்ரிநாத் கோயில் அடுத்த பயணமாக இருக்கும். அப்புறம் அமர்நாத் குகை கோயில் என்று நம்முடைய ஆன்மீக பயணம் தொடர்ந்து போகும். ஒவ்வொரு தலத்தோட வரலாறு, அங்க இருக்கிற ஆன்மீக மகிமை, தரிசன முறைகள் எல்லாம் நாம பார்க்கலாம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, மறுபடியும் சொல்லுங்க. சூப்பர். வாங்க நம் பயணத்தை மறுபடியும் நினைவூட்டலாம். முதல்ல கேதார்நாத் கோயில், உயர்ந்த இமயமலையின் நடுவே சிவபெருமானின் அருளை உணர வைக்கும் ஒரு அமைதியான இடம். அங்கே பைரவன் கோயில், ஆதி சங்கராச்சாரிய சமாதி, கௌரி கோண்ட் மாதிரி பக்கத்திலையும் சிறப்பான தலங்கள் இருக்கிறது. அடுத்தடுத்து பத்ரிநாத் கோயிலுக்கு போகலாம். அப்புறம் அமர்நாத் குகை கோயில் வரை நம்முடைய ஆன்மீக பயணம் ஏறும். வழியில் ஒவ்வொரு தலத்தினதும் வரலாறு, மகிமை, தரிசன விஷயங்கள் எல்லாம் தெளிவாக பகிர்ந்துகிட்டு போலாம். இருந்தாலே சரணம் அவதார பெருமை. கைலாயத்தில் பார்வதி தாய் களிமண்ணால் உருவம் செய்தார். அன்பு கொண்டு உயிர் கொடுத்து அழகான பாலன் பெற்றார். வணக்கம் நண்பர்களே, ஆன்மீக பயணத்தில் அப்பத்தாவுடன் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கோயிலின் அமைதி நமக்கு நிம்மதி தரட்டும். பார்க்கையிலே வேண்டியதை நினைத்து கொண்டே பார்த்தால் உடனே வந்த நேரம் சிறுவன் வழியை மறித்தானே. அம்மா சொன்ன ஆணை இது என்று அஞ்சாமல் நின்றானே. கோபம் கொண்டு சிவன் வந்தார். கண நேரத்தில் தலை விழுந்தது. ஜீவர்கள் எல்லாம் துடித்து போனார். தேவி மனம் கலங்கி போனது. சரணம் யானை முகம் பெற்ற பெருமை. வடக்கு நோக்கி முதலில் கிடந்த யானை தலை கொண்டு வந்தார். உயிர் ஊட்டி எழுப்பி வைத்து உலகம் போற்றும் தெய்வம் செய்தார். ஆனை முகம் அழகாய் திகழ அன்பு பெருகி உலகம் தொழுதது. முதல்வனாக நீருப்பாய் என்று மூவரும் வரம் அளித்தார்கள். பல்லவி ஓம் கணபதியே சரணம். விநாயகா சரணம். வாழ்வின் முதல் உலகம் சுற்றி வருபவர்க்கே உயர்ந்த பரிசு என்றாரே. முருகன் மயிலில் புறப்பட்டார். உலகம் சுற்றி சென்றார். பிள்ளையார் மட்டும் சிந்தித்தாரே. பெற்றோர் தாமே உலகம் என்றார். அம்மையும் அப்பனும் சுற்றி வந்து அப்பொழு கலங்கினார். ஞானப் பழத்தை பெற்றுக்கொண்டு ஞான ஒளியை பரப்பிய பாரறிவின் முதல்வன் ஆனவரே. அருளன் வடிவம் ஆனவரே. கணபதி என்று உலகமெல்லாம் கைகூப்பி என்று தொழுகிறது. சரணம் பப்பட்டு அருகம்புல்லும் எருக்கம் பூவும் அன்போடு நீ ஏற்றுக்கொள்வாய். கொழுக்கட்டை படைத்து கொடுத்தாய். கோடி அருளை வாரி வழங்குவாய். மஞ்சள் குங்குமம் பூசி வைத்து மனமாற உன்னை தொழுதிடுவோம். மங்களம் நிறைந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு அருளிடுவாய்.
சரணம் அருள் வேண்டுதல். படிக்கும் பிள்ளை அறிவு பெறட்டும், பணிபுரிவோர் உயர்வு ஐயா அப்படியே வீடியோ சாமியில காமி அப்படியே நினைக்கும் உயிர்களெல்லாம் திருவருளில் வாழட்டும். ஓம் கணபதியே சரணம். தெய்வமே என்றும் எங்கள் இல்லமெங்கும்